அப்படியே ஒரே வாயெல்லாம் பல்லுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ விஜயா இருக்காங்க. ஏன்னா வந்து என்னுடைய புள்ள அவன் தான் கோடீஸ்வரனாவான், அவன் தான் எனக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தர போகிறான், பணம் நிறைய சம்பாதிச்சு தர போகிறான் அப்படின்னு சொல்லி நான் மனோஜ் வந்து இப்போ 3 கோடிக்கு பீச் பங்களா வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் வந்து ஒரு பேக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ரோகிணியும் பேக் ஆனால் நினச்சா தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ திடீர்னு ஒரு ஆள் அவர் வீடை விற்கிறேன், அதெல்லாம் சேல் டீட் கொடுத்துருவேன், அது கொடுத்துருவேன், அக்ரிமெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சூப்பர், ஓகே, நமக்கு வந்தால் சரி, இந்த வீட்டை வாங்குகிறோம், அப்படியே பீச் பக்கத்தில் இருக்கோம், ஸ்விம்மிங் பூலில் டெய்லி நைட்டு குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னவோ ஏற்பாடுகள்லாம் பண்ணி கையில் இருக்க காசு இப்போ வந்தது 10 லட்ச ரூபா. அதில் ஏற்கனவே தாலி செயினை திருப்பி வாங்கிட்டாங்க. தாலி செயினுக்கு ஒரு 3-4 லட்ச ரூபா ஆயிருக்கும். ஓவராலாக செலவு பண்ணதே வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்க 5 லட்சம் தான் அவங்க கையில் இருக்குது. அந்த 5 லட்சம் தான் கொடுக்க போகிறாங்க அவங்கள்ட்ட வந்து முன் பணமாக. இது இல்லாமல் 25 லட்சம் வேணும்னா 25 லட்சத்துக்கு ஆல்ரெடி பேங்க்கில் காசு இல்லைன்ட்டாரு. ஸோ கடையில் வந்து கடப்பேரை சொல்லி கடன் வாங்கியோ இல்லை வந்து அந்த சந்தோஷி சார்ட்ட கடன் வாங்கியோ ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி 30 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி அடுத்த 6 மாதத்தில் மிச்சம் 2 கோடியே 70 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணினான். எந்த தைரியத்துலன்னு கூட தெரில. ஏதோ ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சேன்னா டபடபன்னு 3 கோடி வர மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க பணத்தை எல்லாம் இழந்ததுக்கு பிறகு தான் கடைசியில் ஏமாந்துருக்கோம், மொத்த காசும் போச்சு, இப்போ எப்படி பிஸ்னஸை பண்ண போகிறோன்னே தெரில அப்படிங்கிற இடம் வரும்பொழுது கரெக்டாக கனடாவிலேருந்து வந்து அந்த ஜீவா அவங்களும் வந்து முத்துக்கிட்ட கடைசியாக சிக்கி கடைசியில் இவங்க தான் அந்த ஜீவா அண்ணனை ஏமாற்றிட்டு இப்போ அப்பா பணத்தை தூக்கிட்டு போன ஜீவா அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த பணத்தை அவங்க திருப்பியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் கையெழுத்தே போட்டார் முத்து அப்படிங்கிறது முத்துக்கு திருப்பி தெரிய வரும்பொழுது மனோஜ்கிட்ட திருப்பி வாங்குறதுக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே அந்த 30 லட்சமும் போச்சு, திருப்பி அந்த 30 லட்சம் வந்ததுக்கப்புறம் அதுவும் போச்சு. இப்போ ஒன்றும் இல்லாமல் அண்ணன் நடுத்தரில் நிற்கிறாரு, அந்த வீடும் போச்சுங்கிறதான் தெரிய வரப்போகுது. இந்த திருப்பங்களுக்கெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.